இது தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சைக்காக நான் ஒரு மாணவனுடன் கலந்து, அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் கடந்த கால அரச பரீட்சை தாள்களை கற்பிக்கின்ற வகுப்பின் முதல் வகுப்பில் சர்வேஷ் என்கின்ற ஒரு மாணவனுடன் இப்பொழுது கலந்துரையாடி கொண்டிருக்கின்றேன். இந்த வகுப்பின் தாற்பயம் என்னென்றால், இது ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரம்தான் நடைபெறும். இந்த வகுப்பில் ஆசிரியர் கற்பிப்பதை மாணவர் நன்றாக விளங்கி அதை திருப்பி தனக்கு விளங்கிய அத்தனையையும் தந்த மொழி நடையில சொல்லும் பயிற்சி. இதில் அதிக மாணவர்கள் இணைக்க முடியாது. ஏனென்றால் அவர்களோடு நான் கதைத்து அவர்களிடமிருந்து நான் அவர்களுடைய ஆற்றலை திரும்ப பெற வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. ஆகவே இந்த காணொலியை மற்றவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், மற்றவே அதை பார்த்து பயனடையவும். சரி, நான் இப்போ இந்த சர்வேஷ் என்ற மாணவருக்கு 1999ஆம் ஆண்டில் நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாளுக்கு விடை காணும் விளக்கங்கள் கற்பிக்கப் போகின்றேன். அவர் அதனை பார்வையிட்டு அதை கேட்டு விளங்கி திரும்ப தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவாருன்னு எதிர்பார்க்கிறேன். நான் இப்போ அவருக்குரிய பக்கத்தை காண்பித்து அவருக்குரிய கேள்வி வினா விடை காணும் விளக்கத்தை கற்பிக்கப் போகின்றேன். அப்போ அவர் அதை கவனித்துக் கொள்வாருன்னு எதிர்பார்க்கிறேன். இப்போ சர்வேஷ், இந்த பக்கம் உங்களுக்கு தெரியுதா? தெரியுது, ஓகே, வாழ்த்துக்கள். இப்போ நான் இதில் முதல் 3 கேள்விகளை முதல்ல பார்வையிடுவோம். சரி, 1 தொடக்கம் 3 வரை உள்ள வினாக்களுக்கு தரப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப விடை தருக. அறிவுறுத்தல் என்றால் இந்த பரீட்சைத்தாள் செய்கிற உங்களுக்குரிய ஒரு அறிவித்தல். இது அறிவித்தல் என்றால் பலரும் அறிவது. அறிவுறுத்தல் என்பது அதாவது அந்த உரியவர் மாத்திரம். இப்ப இந்த பரீட்சைத்தாளை வாசித்து விளங்கி விடை கூற வேண்டியது உங்களுக்கு மாத்திரம்தான் கடப்பாடு. இது அதாவது 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற வினாத்தாள் 1 தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சைக்கானது. சரி, இதுல உள்ள முதலாவது பாடலை நான் வாசித்து விளக்கம் சொல்லுற போது நீங்க கவனமா கேளுங்க. வண்ணம் பல கொண்டது, கண்களைத்தான் பறிக்குது, வாசனையே வீசியே வண்டினைத்தான் அழைக்குது. பாடலை நல்ல கவனமா விளங்குங்கோ. வண்ணம் ஒரு குற்று விடணும், அதை அங்க அவர்கள் அச்சடிப்பில் தவறால குற்றை காணவில்லை, அப்ப நான் குற்று போடுறேன். வண்ணம் பல கொண்டது, வண்ணம் பல கொண்டது, ஒன்றிலே குற்றுகளை காணிது. கண்களைத்தான் பறிக்குது, கண்களைத்தான் பறிக்குது, வாசனையே வீசியே வண்டினைத்தான் அழைக்குது. அது இந்த பழைய பேப்பர் என்றபடியா எழுத்துக்கள் குற்றுக்களை காணவில்லை, நான் குற்றுக்களை இட்டிருக்கிறேன், நீங்க அதை வைத்து வாசிக்கணும். இதுல வினாவென் என்றால் இந்த பாடல் நாங்க முதல் நல்லா விளங்கி கொள்ளணும். வண்ணம் பல கொண்டது, வண்ணம் என்றால் நிறங்கள், பல வகையான நிறங்களை கொண்டது. கண்களைத்தான் பறிக்குது, கண்களை பறிக்கிறது என்பது கண்ணை பறிக்கிறதல்ல, மிக அழகாக இருக்கின்றதான் கருத்து. அதை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்குது. வாசனையே வீசி, நல்ல மனத்தை வீசி வண்டினைத்தான் அழைக்குது, வண்டை அழைக்கின்றது. இப்ப இந்த கேள்வி என்னென்றால், இந்த பாடல் பூக்களை பற்றியது என்றால் பூக்கள், பூக்கள் பற்றியது என்றால் வாசம் என்ற சொல்லின் கீழே கோடிடுங்கள். அவ்வாறன்று இங்கு கூறப்பட்டது உணவு பற்றியது என்றால் கண்களை என்ற சொல்லை சுற்றி வட்டமிடுங்கள். அப்ப நாங்க இங்க இது பூக்களை பற்றியதா, அதாவது பூக்கள் பற்றியதா, பூக்கள், அல்லது உணவு பற்றியதா? அவ்வாறன்று இங்கே கூறப்பட்டது உணவு பற்றியது என்றால் கண்களை என்ற சொல்லி சுற்றி வட்டமிடணும்.
அப்ப நாங்க இந்த கவிதையை வாசித்து இது என்னத்தை பற்றியது, பூக்கள் பற்றியதா உணவு பற்றியதா என்பதை வாசித்துத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உணவு பற்றியது என்றால் கண்கள் என்ற சொல்லின் கீழ் கோடிடுக, பூக்கள் பற்றியது என்றால் வாசம் என்ற சொல்லின் கீழே கோடிடுங்கள். வண்ணம் பல கொண்டது, பல நிறங்களை கொண்டது, கண்களைத்தான் பறிக்குது, மிக அழகாக இருக்கின்றது, வாசனையே வீசியே வாசத்தை வீசி வண்டினை அழைக்குது. எது? பூ என்பது எங்களுக்கு மிக இலகுவாக தெரிகின்றது. பாருங்கோ, பூதான் பல நிறங்களை கொண்டது, கண்களுக்கு பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது, வாசனையே வீசுகின்றது, வண்டை அழைக்கின்றது என்றதற்கு பொருத்தமானது பூ என்பது ஆகும். அப்ப இங்க என்ன சொல்லி இருக்குது? பூக்கள் பற்றியது என்றால் வாசம் என்ற சொல்லின் கீழ் கோடிடுங்கள். அப்ப வாசம் அங்க இருக்குது, இங்க இருக்குது. அப்ப இந்த சொல்லுக்குள்ள கோடு போடுறதான் நாங்கள் செய்ய வேண்டிய செயல். இப்ப உங்களுக்கு இந்த பாடலை வாசித்து அதுல பாடலின் கருத்தை புரிந்து கொண்டு அங்க கேட்கப்பட்டதன்படி செயற்படுகின்றோம். இதுக்கு என்ன தலைப்பு என்றால் போதனைகளை பின்பற்றுதல், சொன்னதை செய்தல், அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல், என்ன கூறப்பட்டதோ அதை செய்தல். அப்ப திரும்ப சொல்றேன் பாருங்கோ, வண்ணம் பல கொண்டது, கண்களைத்தான் பறிக்குது, வாசனையே வீசியே வண்டினைத்தான் அழைக்குது. அப்ப இதுல அழைக்குது, எது அழைக்குது? பூதான். பறிக்குது, கண்களை பறிக்குது, எது பறிக்குது? பூதான். அப்ப ரெண்டு வாக்கியங்கள் இருக்குது. வண்ணம் பல கொண்டது, கண்களைத்தான் பறிக்குது, ஒரு வாக்கியம். வாசனையை வீசிய வண்டினைத்தான் அழைக்குது, ரெண்டு வாக்கியம். ரெண்டு வாக்கியத்திலையும் பயனிலை சொல் பறிக்குது, அழைக்குது. ஏனென்றால் வீசிய என்பது பயனிலை சொல் அல்ல, வினை சொல் அல்ல, அது எச்சவினை. கொண்டது என்பது வெச்சவினை. அப்ப இங்க பயனிலை சொல்லாக வினை சொல்லாக ரெண்டு சொல் தான் இருக்குது, பறிக்குது, அழைக்குது. அப்ப எது பறிக்குது என்ற கேள்வி கேட்டால், வண்ணம் பல கொண்டது கண்களைத்தான் பறிக்குது என்றால் எது பறிக்குது? பூ என்றது இங்கே தோன்றாமல் எங்களுக்கு கருத்தை தருகின்றது. வாசனையை வீசிய வண்டினைத்தான் அழைக்குது, எது அழைக்குது? பூ என்பது தோன்றாமலே எங்களுக்கு கருத்தை தருகின்றது. அப்ப அது என்றுதான் தோன்றாமல் கருத்தை தரும். ஆனா இங்க பூ என்பதை விடையாக இருக்கிறபடியால் நாங்கள் பூக்கள் என்பதை அதற்கு இட்டு விடையளிக்கலாம். இனி நான் இரண்டாவது கேள்விக்கு விடை காண்ற விளக்கம் தருகின்றேன், கவனியுங்கோ. சூரியன் வருகையினால் மலர்கள் எல்லாம் மலர்ந்தனவே, பாலர் நாமும் கண்விழிப்போம், கால் முகங்கை கழுவிடுவோம். சூரியனின் வருகையினால், சூரியன் பூமிக்கு வருவது போல் தோன்றுவது எங்களுக்கு காலை பொழுதில் கிழக்கு திசையில் சூரியன் உதயமாகும். அப்படி சூரியன் காலையிலே உதயமாக மலர்கள் எல்லாம் மலரத் தொடங்கிவிடும். அந்த வேளை பாலர்களாகிய நாம் கண்விழிப்போம். இதற்கு பாடசாலை போவதற்கு கால் முகங்கை கழுவிடுவோம். அப்ப இப்ப கேள்வி என்ன? இந்த பாடலில் கூறப்பட்டது காலை பொழுது என்றால் பாடலின் இரண்டாவது அடியின் கீழே கோடிடுங்கள். அவ்வாறின்றி நண்பகலுடன் தொடர்புடையது என்றால் நான்காவது அடியின் கீழே கோடிடுங்கள். அப்ப இப்ப நாங்க இந்த வாக்கியத்தை வாசித்தாலே எங்களுக்கு விளங்குது, சூரியனின் வருகையினால், சூரியன் உதிப்பது காலையில், மலர்கள் எல்லாம் மலர்ந்தனவே, மலர்கள் மலர்வது காலையில், பாலர் நாமும் கண்விழிப்போம், நாங்கள் நித்திரையால் எழுப்புவது காலையில், கால்முகம் கை கழுவிடுவோம், அதுவும் காலையில். அப்ப காலையில் என்றால் இங்க சொல்லப்படுது இரண்டாவது அடியின் கீழ் கோடிடுக, இரண்டாவது வரிக்குள்ள கோடு போடணும். அப்ப இதற்கான விடை இரண்டாவது அடியின் கீழ் கோடு போடுதல். முதலாவதுக்கான விடை வாசனை, அது முதலே பார்த்து விட்டோம். இனி நாங்கள் மூன்றாவது பாடலை பார்ப்போம். கருப்பு நிற குட்டிதான் காலடியில் வந்ததுவே, பாலை நக்கி குடித்ததுவே,
பாய்ந்து பாய்ந்து ஓடுது. கருப்பு நிற குட்டிதான் காலடியில் வந்ததுவே, பாலை நக்கி குடித்ததுவே, பாய்ந்து பாய்ந்து ஓடுது. இப்ப கேள்வி, இந்த பாடலில் கூறப்பட்டது ஒரு பிள்ளை பற்றியது என்றால் கருப்பு என்ற சொல்லின் கீழ் கோடிருங்கள். அவ்வாறின்றி பூனையுடன் தொடர்புடையது என்றால் பாய்ந்து பாய்ந்து என்ற சொற்களை சுற்றி வட்டமிடுங்கள். இப்ப நாங்க இந்த சொல்ல நன்றாக புரிந்து கொள்ளணும். இந்த கவிதை என்ற கருத்தை நல்லா விளங்கணும். அது ஒரு பிள்ளையை பற்றி சொல்லுதா அல்லது பூனையை பற்றி சொல்லுதான்னு பார்ப்போம். கருப்பு நிற குட்டிதான். ஒரு பிள்ளையையும் குட்டி என்று செல்ல பேர்ல அழைக்கலாம், அதுல பிள்ளை இல்லை. ஆனா பிள்ளை கருப்பு நிறமாக இருக்கலாம், அதுலயும் தவறில்லை. காலடியில் வந்ததுவே, அந்த பிள்ளை கால்களுக்கு கிட்ட வந்தது என்பதிலும் தவறில்லை. பாலை நக்கி குடித்ததுமே, அப்ப குழந்தை பாலை நக்கி குடிக்கிறே இல்லை, பிள்ளை. பூனை தான் பாலை நக்கி குடிக்கிறது. குழந்தை எப்படி பாலை குடிக்கும்? சூப்பியில சூப்பி சூப்பி குடிக்கும். அப்ப இந்த நக்கி என்ற சொல் இங்க பிள்ளை. அது சூப்பி சூப்பித்தான் குடிக்கும். பாலை சூப்பி குடித்ததுமே பாய்ந்து பாய்ந்து ஓடுது என்றால் அது குழந்தையும் குறிக்கலாம் சில பேர். ஏன் குழந்தை, சின்ன குழந்தை கொஞ்சம் வளர்ந்து 1.5 வயது என்றால் அது பாய்ந்து பாய்ந்து ஓடலாம். ஆனால் இங்க பாலை நக்கி குடித்ததுமே, நக்கி குடிப்பது நாய் அல்லது பூனையாக இருக்கும். அப்ப இங்க பூனை என்று சொன்னபடியால் இது பூனையைத்தான் குறிக்கிறது. அப்ப பூனையுடன் தொடர்புடையது என்றால் பாய்ந்து பாய்ந்து என்ற சொற்களை சுற்றி வட்டமிடுங்கள். அப்ப நாங்க என்ன செய்யணும்? இந்த பாய்ந்து பாய்ந்து என்ற சொல்லை சுற்றி வட்டமிடுதல் வேண்டும். இப்ப நாங்க இந்த 3 வினாக்களும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல், போதனைகளை பின்பற்றுதல், சொன்னதை செய்தல், இது 1999 ஆண்டில் நடைபெற்ற முதல் 3 வினாக்களும். 1999 ஆண்டு அரச பரீட்சை முதல் 3 வினாக்களும் ஆகும். நன்று.